ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றி ப்ரொமோன் வந்திருக்கு. எல்லாம் பேயடைஞ்ச மாதிரி இருக்காங்க. காரணம், அந்த வரவங்க எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, யமன். ஏன்னா இங்கே உள்ளே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உள்ளே இருந்த இவங்க 7 பேரில், ஏன்னா ரயானை வந்து டச் பண்ண முடியாது, மற்ற இருக்கிற 7 பேரில் 2 பேரை வந்து டச் பண்ணி முடிஞ்சால் கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூப்பிட்டுட்டு போகிறதில்ல, அவங்கள வெளியே நிப்பிட்டு இவங்க ரீப்ளேஸிங். இது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த பரமபதம் அது கூட சொல்ல முடியாது. இது பயங்கரமான கேமாக இருக்குது. ஒரு சில சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, இந்திய பிக் பாஸில் இந்த மாதிரி பண்ணாங்க ப்ரோ, அதுதான் இங்கேயும் இது பண்ணுறாங்க, யாருக்கு பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக முத்துக்குமரனுக்கு இருக்காது அப்படி நம்ம வந்துட்டு இப்படி பண்ணுவாங்களா, ஃபிங்கர் கிராஸ்டு அது மாதிரி நம்ம நினச்சிப்போம். அது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஒரு சில பேர் கண்டிப்பாக இருக்குது. அது எப்படி இவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணலாலும் நம்மளுக்கு வந்து ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வாட்டி 2 பேர் வந்து கன்ஃபார்ம் வெளியே போக போகிறாங்க. ஸோ அதில் வந்து மாட்டிப்பாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு சுனிதாவும் வந்து வர்ஷினி வெங்கட்டும் உள்ளே வராங்க. பயங்கர மாசாக இருக்குது. என்னென்னா நார்மலாக வந்து இப்போ தான் வந்து லைவ்லேயும் அவங்க வந்துட்டுருக்காங்க. மார்னிங் வேக்கப் சாங் மாதிரி போட்டிருப்பாங்க போல இருக்குது. அதில் வந்து இவங்க உள்ளே வராங்க, எல்லாம் ஷாக்காக வராங்க. அதே மாதிரி எப்பயுமே போனோடனே என்ன பண்ணுவாங்க, வந்தவொடனே ஓய் கட்டி பிடிப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் கட்டி பிடிக்க முடியல, பேடிஞ்சமாக இருக்காங்க. ஏதோ வந்துட்டு இந்த பூதம் பேயெலாம் வந்து எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க. செம்ம சிரிப்பாகுது. ஏன்னா அவங்க நைட்டெல்லாம் தூங்குவதில்லை நிறைய பேர். எப்படியோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்மளுக்குள்ளே வந்து ஒரு 2 பேர் போகிறாங்க, 3 பேர் போகிறாங்க, மீதி 5 பேர் அங்கே இருக்க போகிறாங்க. இப்படி தான் மைண்ட் ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து வேறு மாதிரி இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஒன்றும் புரியல. பாவம் அப்படியே வந்து தகைச்சு போயிருக்காங்க. அவங்களே வந்து கேட்குறாங்க, என்னை பார்த்தா பயமாக இருக்கா, எல்லாம் பேடிஜ மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. வந்தவொடனே ஒரு 3 பேர் செதுக்குறாங்க. ஜாக்லின், சௌந்தர்யா, விஷால். எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினையும் சௌந்தர்யா இது விஷாலையும் தான் அதிகப்படியாக போட்டு பொழக்கிறாங்க. ஜாக்லினுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நேம் என்ன, ஒரு டேமேஜான ஒரு நேம் என்னென்னா, அவங்க ட்ராவல் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற ஒரு விஷயத்தை வச்சு அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி வந்திருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியும், கண் கூட தெரியும். அது அவங்க ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் அதை வந்துட்டு நான் அப்படி பண்ணல, நார்மலாகவே அப்படி தான் அப்படின்ற மாதிரி. இப்போ நேற்று கூட வந்து விஷால் கூட அவங்க பேசுகிறதே நிறைய பேர் அதை கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ஒருவேளை விஷாலுக்கு வந்துட்டு சாட்டர்டே சண்டேல கிளாப்ஸ் எதுவும் வந்துருச்சா, ஜாக்லின் வந்து இப்போ விஷால் கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்மெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஷோ ஃபுல்லாக ஏதாவது ஒரு உனக்கு ஒரு துணை தேவைப்பட்டே இருக்குல்ல, இவங்க கூட இது வந்துச்சுன்னா அவங்க கூட, அவங்களோட இவங்க வந்துச்சுன்னா இது கிளாப்பை தான் சொல்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா அவங்க முழுசாக வந்து தமிழ் வந்துட்டு முடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தமிழ் தெரியாது, அதை ஏதோ ட்ரை பண்ணி பேசுவாங்க இல்லையா, அதனால் இப்போ வந்து உன்னோட டார்கெட் சௌந்தர்யாவான்னு கேட்குறாங்க. அவங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா, என்னம்மா சௌந்தர்யா எப்போ பார்த்தாலும் ஏதாவது டாஸ்க் வந்தால் கூட ஹேக்குன்ற மாதிரி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை கலாய்க்கிறாங்க. விஷாலுக்கு தான் செம்ம என்னடா ட்ரையாங்கல் ட்ரை பண்ணுறியா அப்படின்றாங்க. முக்கோண காதல் கதை. ஒரு பக்கம் ரிங்கு ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் செயின் வருது. ரிங்கு யார் உங்களுக்கு தெரியும், அன்ஷிதா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். செயின் வந்துட்டு யாரும் இல்லை ரிங்கு கொடுத்தது நம்ம தர்ஷிகா, அதை தான் வாங்கி அவர் செயினாக மாட்டிருப்பார். அன்ஷிதா தான் வந்து செயின் போல் இருக்குது. அதை வந்து சொல்லி பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஒரு மூஞ்சியை மாறுது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, தர்ஷிகாவை விட அன்ஷிதாவை ரொம்ப பிடிக்கும் சுனிதாக்கு. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடி கார்டு மாதிரி இருந்தாங்க. அன்ஷிதாக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க வந்து நிற்பாங்க சுனிதா. இப்போது அன்ஷிதா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டினதுனால அவங்க பயங்கரமாக, ஏன்னா இது வந்துட்டு சுனிதா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவமே ஆரம்பிக்கல, யாருக்குமே எதுக்குமே ஆரம்பிக்கல. ஆனால் இவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, ஒரு சில விஷயங்களை பேசுவாங்க, பட் அது மாதிரி நடந்ததில்லை. ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா, தர்ஷிகா போனதுக்கப்புறமா யாரும் எதிர்பாராத ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு இப்போது. அதாவது தர்ஷிகாவும் விஷாலையும் சேர்த்து வச்சு பேசின விஷயங்கள் கூட கம்மி தான். ஆனால் அன்ஷிதாவையும் விஷாலையும் தான் அதிகப்படியாக வந்து சோஷியல் மீடியா வந்து பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் வந்து இந்த பிக் பாஸ் சீசனில் விஷாலால் நடந்திருக்குன்றத ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்துட்டு இங்கே வந்து பேசுகிறாங்க. இனி யாரெல்லாம் தெரிக்க விட போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்டேட்டுனா, இப்போ உள்ளே வராங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் அடுத்தது வந்து சாச்சனாவும் அதிரடியாக உள்ளே வர போகிறாங்க. இவங்க 3 பேருக்குமே வந்துட்டு அந்த மேட்டர்லாம் சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் டாஸ்கில் வந்து வின் பண்ணுறதோ ஏதோ ஒரு விஷயங்கள் வருதுல, அதில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே 3 பேர் உள்ளே வராங்க போல இருக்குது. வர்ஷினி வெங்கட், சுனிதாவும் இதில் காமிச்சிட்டாங்களா. இன்னும் அடுத்தது வந்து சாச்சனாவும் உள்ளே வராங்க போல இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆர்னவும் உள்ளே வராரு போல இருக்குது. வந்த உடனே விஷால் கூட செம்ம ஃபைட்டு போல இருக்குது. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அவர் வந்து உள்ளே வந்தோடனே என்னடா கூட 2 பொண்ணுங்க இருப்பாங்க, இப்போ ஆளை காணும் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிற மாதிரியும், அதுக்கு வந்து விஷால் வந்து எல்லாம் பத்திரிக்கை அடிக்க போகிறாங்கன்னு திரும்ப ரிப்ளை கொடுக்குற மாதிரிலாம் விஷயங்கள் போயிருக்கு போல இருக்குது. என்ன நடக்க போய் தெரியல. ஆனால் ஆர்னவ் மேலே செம்ம கானில் இருக்காங்க நம்ம அந்த தீபக், அதுக்கப்புறம் விஷால், அருண் பிரசாத். ஏன்னா அவர் போகும்போது அந்த மாதிரி பண்ண விஷயங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் பயங்கரமாக இந்த வாரம் வந்துட்டு வேறு மாதிரி வெறித்தனமாக போகுது. இதுலேயே பணப்பெட்டியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வரதில் யாரை ரொம்ப பிடிக்கும், சுனிதா பேசின விஷயங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.